ஹலோ காய்ஸ், வெல்கம் பை காய்ஸ். இது வந்து காபுல் மான் ஓட பார்ட் 2 காய்ஸ். அன்றைக்கி வந்து கடைசியாக வந்து நான் அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன் என்னென்ன கிராஃப்டிங் இருக்குன்னு. அந்த கிராஃப்டிங் பார்த்து முடியதுலேயே நான் அப்படியே பார்த்து சுற்றிட்டு இருந்தேன். இருட்டாயிடுச்சு. நானும் தப்பிக்கணும்னு பார்க்குறேன், முடியல காய்ஸ் சத்தியமாக. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆஃப் காய்ஸ். ஆனால் தான் காய்ஸ் நான் போட்டு காமிச்சேன். இப்போ கமெண்ட்ஸ் எதுவுமே வரல, ஒர்க் ஆகாது, எல்லாமே ஆஃபில் தான் வச்சுருக்கோம். எல்லாமே ரியல். நானே தான் விளாடணும், வழியே இல்லை. அப்படி தான் ஓகேங்களா கைஸ். அது போக வந்து அந்த வேர்ல்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அது வந்து ஸ்கெல்டன் அடிக்கிறான், சாம்பி அடிக்கிறான், எதுவுமே என்கிட்ட வெப்பன்ஸ் எதுவுமே இல்லை கைஸ். நான் வெறும் கையை வச்சு எவ்வளோதான் சமைப்பேன் செத்துருப்பேன் கைஸ். நல்லா 2 தடவை சேர்த்துட்டேன். இது 3வது தடவை 2 தடவை சேர்த்துருக்கேன், இன்னொரு தடவை சாவலை, அவ்வளோதான். ஓகேவா கைஸ். இப்போ தான் வந்து விடிய காலையில் கைஸ். இது வந்து நைட் கிடையாது, இதுதான் விடிய காலையில். ஓகேவா கைஸ். ஓகே, இப்போ வந்து இது மூலம் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப கிட்ட இருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாக இதில் வச்சு தான் விளையாடுவேன். வைடாக சார்மும் நல்லாயிருக்கும், எல்லா இடமும் கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தெரியும். ஏன்னா வந்தால் நான் கூட பார்த்துக்கலாம். அது முட்டியை வச்சு சார்மும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அப்படி ஆடி பழகிட்டேன் அதனால். ஓகேங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் கீழே தாங்க இறங்கணும். அதாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் குச்சிடலாங்க சார், வழியில் அவ்வளோதான். அப்படியே கீழே அப்படியே கொஞ்சமாக எங்கேயாவது இறங்கி போக வேண்டியதுதான். உசுரோட போனால் சரி, அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ பார்த்து தான் போகணும். சூப்பராக போயிட்டுருக்கேன், 3 வாக்கிலே போகிறேன். சூப்பர் கைஸ். எல்லோ காய்ஸ், எல்லோ ஆப்ரிக்கன் காய்ஸ் செம்மையாக இருக்கும் கைஸ். இது கிடைக்கிறதே ரேருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிராஃப்ட் பால்லே ஒரு 5-6 பால் கழிச்சு தான் போட்டிருந்தது. ஒரு 5வது லெவல் பால் தான் நினைக்கிறேன். ஓகே, அதனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக கொஞ்சம் ஈஸியாக பிடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் போக்கிமானை. ஓகே கைஸ், இப்போ வந்து இன்னொரு ஆடு அங்கே இருக்குது கைஸ். வாங்க கைஸ், இந்த ஆடு தான் கைஸ் பண்ணி விட்டுருச்சு பெரிய வேலையாக. அன்றைக்கி வந்து கைஸ் ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருக்குது, நான் போட்டுட்டு வரேன் கைஸ். அது வந்து எஸ் கைஸ் நம்ம ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஏதோ டிஃப்ரெண்ட்டான வீடு இருக்குது. மேபி அது அந்த ஹீலிங் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். இந்த அங்கே வில்லேஜ் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஹீல் வச்சுருப்பாங்க, போக்கிமானை ஹீல் பண்ணிக்கலாம். அது நம்ம கிராஃப்டாக பண்ணிக்கலாம், போன வீட்டில் காமிச்சேன். ஓகேவா கைஸ். அதே மாதிரி இந்த கலர் இதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுறது. அதேமாதிரி நான் செத்தத்தில் வந்து ஒரு உள் இருக்கும். ஏன்னா நேற்று வந்து இப்படி நைட்டு வந்து என்னால் ஏன் சர்வே பண்ண முடியலன்னா வந்து இதான் கைஸ் பிரச்சனை. என்கிட்ட பெட் இல்லை கைஸ். ஒருத்தராங்க கைஸ் அடி முடிஞ்சது, அப்புறம் வேறு இடம் கிடைக்கல. ஃபுல்லாக என்கிட்ட வெப்பனே இல்லாமல் அடி தான் வாங்கிட்டு இருந்தேன் கைஸ். அதனால தான் செத்தேன். வந்து நான் இந்த டவர் தான் கைஸ் நேற்று பார்த்த டவர். அப்போ வந்து நம்ம இதை தாண்டி தான் போகணும். ஏன்னா இதை தாண்டினா தான் நம்ம போகணும் கடைசியாக. ஸோ அதுமாதிரி தாண்டி தான் போகணும். டவரை பார்த்துக்கோங்க, இந்த டவர் தான் ஒரு மார்க். நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு இந்த டவரில் இருக்கலாம்னு பார்த்தா வில்லேஜ் கிடச்சனால வில்லேஜில் செட்டில் ஆகிடலாம். ஏன்னா அயன் காலமும் இருப்பாங்க இங்கே. நம்ம நடு காட்டில் இந்த சாமி கூட பிரச்சனை பண்ணுறதுக்கு அயன் காலம் பார்த்துப்போம். அதுமாதிரி மைண்ட் பண்ணணும். கோல்டு, அயனு, டைமண்ட் வேறு நமக்கு தேவைப்படும். அது வேறு ஸ்டார்ட் பண்ணணும். சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி பார்ட் 4 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதாங்க என் கிராஃப்டிங் டேபிள், என் ஆதாரம். பிக்காக்ஸ் இருக்குது, உடன் பிக்காக்ஸு. பட் எனிவே நம்ம அதுக்கு தேவையில்லை தான் கைஸ். ஏன்னா என்னோடய ஸ்டோன் இருக்கும் நம்புகிறேன். எல்லாம் பக்கத்தில் தான் தொலைச்சேன். இதை தூக்கி போட்டுட்டு நான் இங்கே ஜாம்பி கூட பிரச்சனை சண்டை போட்டுட்டு இருந்தேன். இதுவே இருக்குன்னா கண்டிப்பாக அது இருக்கும் கைஸ். இங்கே இருக்க என் லூட்ஸ் எல்லாமே என்னோடது கைஸ். பட் என்னோட ஸ்டோன் பிக்காக்ஸ் தொலைஞ்சு போச்சு கைஸ். அது ஏதோ ஒரு கேட்டர் பில்லர் மாதிரி இருக்குது. ஓகே இதுவும் போக்கிமான் தானே, சூப்பர், நல்லா அழகாக இருக்குது. பட் வந்து நம்ம பிடிக்கிற ஒரு போக்கிமானும் வந்து நல்ல ஒரு வெறியானதாக இருக்கணும். நல்ல இவால்வ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்லதாக பிடிக்கணும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு சார்மண்டரு, இது வந்து சார்ண்டஸார் ஆகும். அது செம்மையாக இருக்கும். அது ஒரு நல்ல போக்கிமான், ஆல் டைம் ஃபேவரட் நிறைய பேருக்கு, எனக்கும். அதனால தான் அது வச்சுருக்கேன். அது போக இப்போ பிக்காச்சு அதெல்லாம் கிடைக்கிறதே நம்ம வாங்கிக்கலாம். அது போக வந்து நெக்ஸ்ட்டு அப்படி செகண்ட் போக்கிமான் நல்ல ஒரு இதாக பிடிக்கணும். நான் லெவல் 10க்கு மேலே எதிர்பார்க்குறேன். அந்த லெவல் 5 லெவல் 1 இல்லை, சரி 10க்கு மேலே மினிமம். ஓகேங்களா. அதான் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், கிடைக்கணும். சரி கைஸ், அப்படியே இந்த ஒரு ஆடை வெட்டிட்டோம் நமக்கு 3 கிடச்சிரும். ஏன்னா எனக்கு வந்து பூ கிடைக்குமான்னு பார்த்தேன், எனக்கு பூ வேறு கிடைக்க மாட்டேங்குது. யோசிக்கலாம். ஓகே கைஸ். கைஸ் பன்னி கைஸ், க்யூட்டாக இருக்கே. ஓகே, பன்னி நல்லா இருக்குது. இதை கூட நம்ம பிடிக்கலாம். பட் போக்கிபால் இல்லை, எல்லாம் பிடிக்க முடியாது. போக்கிபால் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லாமே ஓரளவுக்கு இருக்குது. பட் நமக்கு மெயினாக தேவையான இது இல்லை.
அதுதான் இந்த காப்பர் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு காப்பர், அயனு, கோல்டு, டைமண்டு, அப்புறம் நெதரைட்லாம் இருக்குது காய்ஸ். ஐயோ நெதரைட்டுலாம் நான் என்ன பண்ண போகிறேன்? நான் நெதருக்கே போகக்கூடாது. இங்கேயே எல்லோரும் பிடிச்சி முடிச்சுதான்னு பார்த்தா நெதருக்கு என்ன போக வச்சுருவானுங்க இவனுங்க. அது மாதிரி எண்டு இருக்குமா அதெல்லாம் எனக்கு தெரில. எண்ட் ட்ராகன்லாம் இருக்கா இல்லை இதில் வேறு மாதிரி தான் இருக்கும். எனக்கு இப்போ பெருசாக இது மோடு பற்றி ஐடியா கிடையாது. எல்லாத்தையும் பிடிக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அது போக நிறையா மோட் பேக்கர் இதுமாரி இனிமேல் வந்து நான் பெட்ராக்கு வந்து நான் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். நிறைய பேர் ஃபோனில் விளையாடுவீங்க. ஸோ நான் பெட்ராக்கில் வீடியோ போடனா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இது சாப்டர் ஐ வில் ட்ரை டு புட் இன் பெட்ராக். அண்ட் தென் பெட்ராக்கோட மோட்ஸ் இருக்குது. அதுமாதிரி நான் ஒரு பப்ளிக் சர்வர் இல்லை ஒரு ப்ரைவேட் சர்வர் மாதிரி ஓரளவுக்கு ஒரு பப்ளிக் சர்வர் தான் ஐடியா பண்ணியிருக்கேன். சர்வர் க்ரியேட் பண்ணலான் இருக்கேன். வித் எதுவுமே லூஸ் ஆகாத மாதிரி, லூஸ்னால் யாராலும் திருட மாதிரி கொஞ்சம் நல்ல சேஃப்டியாக நல்ல சர்வராக வாங்க போகிறேன். அது ரெடி பண்ணிட்டேன்னா நான் ஐபி கொடுத்துருவேன், ஜாயின் பண்ணிக்கலாம். அதுபோக என்கிட்ட இந்த ரோலாக்ஸ் கூட பிரைனட் சர்வர் இருக்குது, ப்ரைவேட் சர்வர் இருக்குது, ஸ்ரீ பிரினாட்டு. அதுபோக வச்சுக்கலாம். அதுபோக ஃப்ரீ ஃபயர்லாம் ப்ரைவேட் சர்வர்லாம் கிடையாது. ஏன்னா ரூம் வச்சோன்னா அதெல்லாம் வந்து எனக்கு இங்கே நிறைய எக்கச்சக்கமாக குட்டி குட்டியாக இருக்குது. ஒரு செகண்ட் கைஸ். இது ஃபயர் டைப்பு, இதுவும் ஃபயர் டைப். ரெட் கலர் இருந்தால் ஃபயர் டைப்பா கைஸ் தெரில எனக்கு ஓரளவுக்கு. ஓகே மேபி ஃபயர் டைப்பாக இருக்கலாம். பிகாஸ் நானே கேம் புதுசு அதேமாதிரி ஏதாவது இதுதான் கைஸ் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. இதில் தான் நம்ம பார்த்துக்க முடியாது. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குமோ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கைஸ் அப்புறம் வந்து இது வந்து எபிலிட்டின்னு போட்டிருக்கு. அது மாதிரி இதில் வந்து நான் ஒரு படம்னா இப்போ கிளிக் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பண்ணுறேன்னா வந்து இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இது என்ன போக்கிமான், இது என்ன டைப்பு, இது பேர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த டிவைஸ் வந்து இதை படம் அழுத்தினா ஒரு மேலே கிராஃப்ட் ஒன்றுமான்னு தெரில. தான் இல்லை ஒரு படம் அழுத்தி பார்க்குறேன். இது மெனு தான் ஓப்பன் ஆகுது. அது போக போய் வேறு 6 தூக்கி போட்டேன். ஓகேங்களா கைஸ்? ஸோ அது என்னென்ன கண்டுபிடிச்சிட்டு வரேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நம்ம. ஏன்னா அது தான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது என்ன டைப்புன்னு. ஏன்னா நம்ம டைப்பு தெரியாமல் இப்போ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் 5 டைப்பே 5-6 பிடிச்சிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுறது? எல்லா டைப்புமே நமக்கு இது வேணும். அப்போ தான் வந்து என்ன ஃபைட்னாலும் அடிக்க முடியும். இது சின்ன இது அடிக்க முடியுங்க. சரி ஓகே கைஸ், நம்ம வீகனா கோ டு தி வில்லேஜ். அதேமாதிரி இதுவும் வந்து ரெக்கார்டர் சாஃப்ட்வேர் லேகு. ஓகேவா கைஸ்? இது ரெக்கார்டர் தான் கொஞ்சம் கோளாறு பண்ணிகிட்ருக்கு. வேறு நான் சரி பண்ணணும். என்னது கைஸ் இது? இப்போ பயங்கரமாக இருக்கு. லெவல் 29 பயங்கரமாக இருக்கான். ப்ளூ கலர் ஆப்ரிகான் கைஸ். அதுமாதிரி இந்த இதெல்லாம் வந்து இன்னும் நாட் ஃபுல்லி க்ரோ. நல்லா இதெல்லாம் நம்மளால் உடைக்க முடியாது, கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இந்த ப்ளூ நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம உடச்சிக்கலாம். ஓகே, இது என்ன கைஸ்? நான் ஏதோ செடின்னு நினச்சி வந்தேன். அது ஒரு போக்கிமானம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். என்ன கைஸ் இது? எனக்கு பார்க்க சுகர் கேன் மாதிரி தான் இருக்குது. சுகர் மெடிக்கல் லீக்கா? மெடிக்கல் லீக்னா என்னது கைஸ் இது? சரி எல்லாத்தையும் நம்ம இங்கே நட்டு வச்சலாம். ஏன்னா நமக்கு இப்போதைக்கு தேவை கிடையாது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு தெரில. யூஸ் தந்ததுக்கப்புறம் நம்ம மேபி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு போய் நம்ம செத்து இங்கே போயிடுச்சுன்னா இதுக்கு இப்போவே நானே வாய வச்சுக்கிறேன். ஓகே, பட் இப்போதைக்கு நம்ம இங்கே வச்சிட்டோம்னா இது இன்னும் நிறைய வளர்ந்துடும். இன்னும் ஒரு 1 or 2 days நமக்கு தேவைப்படுறதுக்குள்ளே இப்போ நிறைய இது வளர்ந்துடும். அதனால தான் இங்கே வைக்கிறேன். அதேமாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அயன்குளம் தலைவர் இருக்கார். இவர் இப்போ நோண்டக்கூடாது. இங்கே ஏதோ பேனர் இருக்கு கைஸ். ஓ, நம்ம அங்கே தூரத்தில் பார்த்தோம்ல, இதான் அந்த வீடு. இதுக்குள்ளே வந்து என்ன கைஸ் இவன் இங்கே செஸ்ட்டு. ஓகே, நல்லா இருக்கு லூட்டு. இது அவன் பெட்டு. சூப்பர். ஓ, இதான் மிஷினா? ஓகே 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 போக்கிமானோட இது வந்து இப்போ எடுத்துருக்கோம். சூப்பர் கைஸ். மேலே ஏதோ வழி போகுது, வாங்க நம்ம என்னென்னு பார்ப்போம். மேலே ஒரு செஸ்ட் மட்டும் இருக்குது. எனக்கு என்னென்னா ஒரு ஐடியா, இது நல்ல ரூமாக இருக்குது, எல்லா சைடும் பார்த்துக்கலாம். ஸோ நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து நம்ம கீழே வந்து இவனே இருக்கட்டும். கீழே இதே வந்து நம்ம ஹோம் பேஸாக எடுத்துக்கலாம்.
ஏன்னா மேலே வந்து நம்ம இந்த ரூமில் வந்து நம்ம பெட்டை போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ரொம்ப முக்கியமான செல்ஸ்லாம் மேலே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம். அதுமாதிரி அவன் கீழே பார்த்துக்கிடும். அதுமாரி அந்த சைடில் வேறு இந்த ஹீலிங் மிஷின் இருக்குது, அதை உடச்சா நம்ம இறங்கி எடுத்துகிட்டு போகணும். அதெல்லாம் உடைக்க வேணாம், அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ நம்ம ஹீல் பண்ணிக்கலாம், இதனால் இங்கேயே பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம ஓம் பேஸாக இருக்க போது. ஸோ இந்த செஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு வச்சுக்கலாம். ப்ரெட்டெலாம் நிறையா கிடைக்குது, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அது போக மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிக்கணும் என் பெட்டுக்கு, அப்போ தான் என் பெட்டு எனக்கு தெரியும். அப்படியே எல்லா லூட்டையும் எல்லா இடத்துல வந்து பொறுக்கிக்கலாம். நமக்கு வந்து இப்போ இங்கே விழுதுனால இந்த ஹேபிள் நிறையா இருக்கும், அதை வச்சு நிறையா ப்ரெட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டுக்கு வந்து பஞ்சமே கிடையாது, ஹேபிள் வச்சு வீட் பண்ணி ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட்டு வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது கைஸ். ஸோ நம்ம என்னது கைஸ் இது வாத்துமா இருக்குது, வந்து பார்த்துட்டு போயிடுது. சரி இருக்கட்டும், நம்ம இந்த இடத்துல தூக்கி போட்டுருவோம் இதை. ஓ இதை வளர்ப்பாங்களா இந்த மாட்பேக்கில்? இவன் உள்ளே இந்த நர்ஸு போல இவன். ஓ ஓகே, நம்ம அங்கே பார்த்தது வந்து இவங்கள்ட்ட ட்ரேட் பண்ணிக்கலாம் போல. ஒரு எம்லாடு தரான், எமர்லாடு வாயில் வரல, அது கொடுக்குறான் போல, ரொம்ப நல்ல விஷயம். அது போக ஏபிள் பாருங்கள் அவ்வளோ இருக்குது, இங்கே போகிற வழி ஃபுல்லாக ஏபிளாக இருக்குது. ஸோ நமக்கு ஃபுட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்கள் எவ்வளோ ஏபிள். இங்கே ஏதோ ஒரு காய்ஸ், இது புது ஒரு காய்ஸ், இந்த ஒரு புது ஒரு வந்து நம்ம இது வந்து ஏதோ லைம் ஸ்டோன் ஏதோ ஸ்டோன் நம்ம அடுத்த பண்ணுற போக்கி பால்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த இடத்துல நம்ம வீடு கட்டலாம். நம்ம சப்போஸ் நம்ம வீடு தான் தனியாக கட்டுறோம் அப்படின்னு இங்கே கட்டலாம், ஏன்னா அது நல்ல இடமா இருக்குது. ஓகே, அப்படியே சைடு வாக்கில் எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும் ஓரளவுக்கு. ஏதாவது செஸ்ட் இருந்தாலும் கூட வச்சுக்கலாம். இது அந்த ஸ்மித்து வீடு இருக்குது அது போலங்க, அதுக்கு போல தான் இது போல். சரி ஓகே கைஸ், அது இருட்டிடுச்சு. பட் நம்ம பிக்காக்ஸ் அந்த கொஞ்சம் இந்த யூட்டிலிட்டிஸ்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். நமக்கு அதான் யூட்டிலிட்டிஸு, ஏன்னா ரொம்ப முக்கியம், அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. இவன் எதுக்கு வரான், இவன் வீடு அவன் படுக்கிறான், நான் இது அப்புறம் மேலே வந்து என் வீடு நான் படுக்கிறேன், எக்ஸ்ட்ரா வந்து நிற்கிறான். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 4 ஸ்டிக்ஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா அதுக்கும் தேவைப்படும் 4 ஸ்டிக்ஸு. அது போக வேறு அந்த ஸ்டிக்ஸை வச்சு நம்ம இப்போதைக்கு வுட் பிக்காக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு காபுஸ்டோன் பிக்காக்ஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த வுட் பிக்காக்ஸ் அங்கே எதுக்கு நம்ம தூக்கி போடணும், தேவையில்லாமல் இப்போ கிராஃப்ட் பண்ணுறோம். சரி ஓகே.